ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே நமக்கே தெரியாத நம்முடைய பலனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நமக்கே தெரியாத நம்முடைய தாழ்ந்த திறனை இந்த நாளிலே கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுப்பது கிறிஸ்துவாய் இருக்க வேண்டுமே தவிர கிறிஸ்துவ மதமாய் இருக்கக்கூடாது. பாருங்களேன், அதுதான் முக்கியம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு பாவத்தை ஜெயித்தவர், சத்துருவை ஜெயித்தவர், சோதனைகளை ஜெயித்தவர், தோல்வியை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். என்னுடைய எல்லா தோல்விகள் இந்த நாளில் தோற்று போகத்தக்கதாக என்னை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேரம் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் வியாபாரம் தொழிலோடு இருக்கிறார், உங்கள் ஊழியத்தோடு இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஒரு போலீஸ்காரர் ரோட்ல நின்று கை காமிச்சா மொத்த டிராபிக் நிக்குது. அவர் ஒல்லியான உருவமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு வைங்களேன். அப்ப அவருக்காக நிக்கலைங்க, அவர் போட்டு இருக்கிற யூனிஃபார்ம் இல்லைங்களா. அவர் பின்பாக போலீஸ் துறையும் இருக்குது, அரசாங்கமே நிக்கிறதில்ல. அதே போலதான் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு கர்த்தர் நிற்கிறார், உன்னோடு பரலோகம் நிற்கிறது. ஹல்லேலூயா. தைரியமா சந்தோஷமா எப்பொழுதுமே பாருங்களேன். ஒரு முறை அப்போஸ்தலர் 2:14 வாசிக்கும் பொழுது 2:6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு பேதுருவினிடத்திலே எருசலேமில் பெரிய இதுவரை கண்டிராத எழுப்புதல் உண்டானது. படிப்பறி இல்லாதவன் பேதமை உள்ளவன் எழும்பி நின்று பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் 5000 பேர் விசுவாசிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். ஆசாரியர் அநேகர் இந்த விசுவாசத்திற்கு வந்தார்கள். படிப்பறிவில்லாத ஒரு பேதுருவை ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் கர்த்தர் பயன்படுத்தினார் என்றால், இவ்வளவு டெக்னாலஜி தெரிந்த உங்களை, வசதி வாய்ப்பு உள்ள உங்களை, அதிகமா படிச்ச உங்களை, எல்லா விதமான திறனை கொண்ட உங்களை கர்த்தர் பயன்படுத்துவது லேசான காரியம். ஹல்லேலூயா. கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதுங்க. ஏதோ ஒரு ஊழியத்துல ஒருவேளை உங்களுக்கு பாட்டு பாட முடியல, பிரசங்கம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியலன்னு வைங்களேன், வரவேற்கலாமா 4 பேரை, எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லலாமே, சிரித்த முகத்தோடு, இன்முறுவலோடு, புன்முறுவலோடு இல்லையா. அதுதாங்க முக்கியம். உங்களுக்கே தெரியாத உங்களுடைய திறன் உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் ஒருவரையும் வெறுமையாய் படைக்கவில்லை, உருவாக்கவில்லை, உண்டாக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை வெளியே கொண்டு வரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. அந்த தாளந்த மூலியமா கர்த்தர் நாமும் உயர்த்தப்படுவதாக. ஒன்றுமே அறியாத படிப்பறிவில்லாத பேதமை உள்ளவர் பேதுருவை கொண்டு கர்த்தரால் பெரிய அசைவை கொண்டு வர முடியுமானால், உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊரிலே, உங்கள் சபையிலே, உங்கள் சமுதாயத்திலே இதுவரை இல்லாத எழுப்புதலை கர்த்தரால் கொண்டு வர முடியும். ஆமென். நம்முடைய பலன் நம்மளுக்கு தெரியறது இல்லை, நம்ம பிள்ளைகளோட பலன் நம்மளுக்கு தெரியறது இல்லை இல்லைங்களா. என்னைக்குமே நீங்க பிள்ளைங்களை சொல்லுவ மட்டம் தட்டி பேசாதீங்க. உருப்படாம போயிடுவ, விளங்காம போயிடுவ, நீ எங்க உருப்பட அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லும் போது அவனை சொல்லுங்க, நீ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவ, நல்ல சுவிசேஷகனாக, அப்போஸ்தலனாக, ஊழியக்காரனாக, போதகனாக வருவேன்னு சொல்லுங்க. நீ தொழில் செய்து தொண்டு செய்யணும்னு சொல்லுங்க. வேலை செய்து கொண்டே கர்த்தர் ஊழியத்தை செய்யணும் சொல்லி கொடுங்க. எடுத்த உடனே பைபிள் கொடுத்து ஊழியத்துக்கு காமிச்சிங்கன்னு வைங்களேன், அவன் எல்லாத்துக்குமே இன்னொருத்தர் கையேந்திர மாதிரி இருக்கும். அவனுக்குள்ள இருக்க திறன் கர்த்தர் அதை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு முறை மோசே சொன்னா, எனக்கு 80 வயசாயிடுச்சு, என்னால வர முடியாது, உங்களுக்கு பிரியமான யாருன்னா பாருங்க, எனக்கு திக்குவாய் மந்தனாவுன்னு சொன்னான். 40 வயசு இருக்கும்போது ரட்சகனா இருக்கணும்னு ஆசைப்பட்ட மோசேக்கு 80 வயசு ஆன உடனே எல்லாம் தோற்று போன நிலைமை, தோல்வி அடைந்த நிலைமை, வயசாகி போயிடுச்சுன்னு நினைக்காத. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். 80 வயதிலே கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு மீட்பனாக ரட்சிப்பு 80 வயதிலே அவனுக்கு கர்த்தர் பெரிய வேலைக்கு கூப்பிட்டார். பாருங்களேன், எம்மாத்திரம் பெரிய வேலை. இவ்வளவு பேரை வழி நடத்தணும், முன்னாடி பேசணும், சொல்லணும், செய்யணும். அந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல பெரிய பாடங்களை கற்றுக்கொண்ட நாடு மாடுகளோடு சுற்றி திரிந்த அவனை கர்த்தர் இரட்சகனாக, மேய்ப்பனாக, தலைவனாக உயர்த்த கூடுமானால், அவரையே நம்பி சார்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தைரியமா, சந்தோஷமா, சமாதானமா சாட்சியா இருங்க. என்றுமே எதிலுமே எப்பொழுதுமே நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. உங்கள் திறனை உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறன் உன் வாயின் வழி, வார்த்தையின் வழியா வெளியே வரட்டும். அந்த வார்த்தை சந்தோஷமான வார்த்தை, நல்ல உயிரளிக்கக்கூடிய வார்த்தை, உயிர் மீட்சி கொடுக்கக்கூடிய வார்த்தையா வரணுமே தவிர அமங்கலமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, தேவையற்ற வார்த்தை வர வேண்டாம். தோல்வியை நிறைந்த வார்த்தை வர வேண்டாம்.
வெற்றியுள்ள வார்த்தையை பேசுவோம், வெற்றியுள்ள வாழ்க்கையை சுதந்திரிப்போமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான ஆசீர்வாத திருநாளில் பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தாவே, அவர்களுக்குள்ள இருக்கிற திறமை தாழ்ந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. உன் நாமத்தின் மேன்மைக்காய் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் எல்லா விதமான வியாபார தொழில் மேன்மைக்காக பயன்பட்டு சுவாமி உன் நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா தடைகளை முறித்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால. என் தேவனதை செய்யும்படியாக திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.